look at the taxi people walking past. 2000ல் 3000 குடும்பங்களை அந்த கண்ணகி நகரை ஏற்படுத்தியிருக்காங்க. நாங்கள் 2005 வந்து பார்க்கும்போது இங்கே 4 நாளுக்கு ஒரு முறை 4 குடம் தண்ணீர் கொடுப்பாங்க. அந்த 4 குடம் தண்ணீரில் தான் குளிக்கணும், குடிக்கணும், துவைக்கணும், சமைக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போய் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஓஎம்ஆர் ரூட்டில் தான் நாங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தாலும், பள்ளிகளுக்கு போகிறதா இருந்தாலும், எங்கே வெளியே போனாலும் அங்கே போய் தான் பஸ் ஏறி போக வேண்டியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளுக்கு சிறு பிள்ளைகளால் போக முடியாமல் நிறைய பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு போக முடியாமல் நின்றுட்டாங்க. ஏன்னா இங்கே பள்ளியில் வந்து சத்துணவு கிடையாது, பேருந்து வசதி இந்த ஊர்லேருந்து வெளியே போகிறதுக்கு வசதி கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி கிடையாது. சென்னை குடிசையில் வாழ்ந்துட்டு இருந்த எங்களை தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லி அரசாங்கம் நினச்சி இவங்களை தூக்கிட்டு போய் எங்கே போட்டாலும், கண்ணகி நகராக இருந்தாலும் சரி, சம்மஞ்சேரியாக இருந்தாலும் சரி, எங்கே போட்டாலும் இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்றதுக்காக குப்பை லாரியில் கொண்டு வந்து குப்பையாக கொட்டிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அயனாவரத்துலேருந்து வந்திருக்கிறோம். 4000 பேர் வந்திருக்கிறோம். என் குழந்தைய மாதிரி ஒரு 500 பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் வச்சுக்கின்னு எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியல. கிட்ட ஹாஸ்பிட்டல் கிடையாது, வேலை வெட்டி இல்லை, வாடகை கேட்குறாங்க. என் பொண்ணு ரொம்ப ஊனமான பிள்ளைங்க, அதை வச்சு நான் எங்கேயும் வேலை வெட்டிக்கு போனால் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க, வாடகை கேட்குறாங்க. குப்பையை பாரு நேரத்தில் இந்த குப்பை யாரெல்லாம் வாடுறாங்களா, எவனா செய்கிறானா? எல்ஜி ரோட்லேருந்து எங்களை வந்து வீட்டை எரிச்சு இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் வந்து இங்கே 4 வருஷம் ஆகுது. செத்து மடிறோம். நாங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் தான் வந்திருக்கோம். எங்களை அவுட் ஆஃப் சிட்டியில் எடுத்து வந்து போகிறதுக்கு இங்கே கல்யாணத்துலேருந்து எங்களை மாற்றி இந்த சாக்கடையில் கொண்டாந்து போட்டு வச்சுக்கிறாங்க. நாங்கள் சாக்கடையில் வாழணுமா? நாங்கள் நல்ல இடத்துல தான் வாழ்ந்துருந்தோம். இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வசதி காவாலாம் திறந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பேஜாராக இருக்குது. அதனால இந்த குழந்தைங்களாம், சிறு குழந்தைங்களாம் தண்ணியில் விழுந்துடுது. அதனால ரொம்ப நோடியாக ஜுரம் வருது, அப்பப்போ வியாதிங்கெல்லாம் உண்டாகுது. கரண்ட்டில் வந்து நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே அந்த பில்லருங்கெல்லாம் திறந்து போயிருக்குது. அதை பற்றி யாருமே எதுவுமே கேர் பண்ண மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லை, போன மாதம் கூட ஒரு பையன் இறந்துட்டான் இதனால். இங்கே இடமாற்றம் செஞ்சதுனால 3000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அதில் 2000 ரூபாய் பஸ் அளவுக்கு சரியாயிடுது. நேரமும் வந்து நிறைய நேரம் செலவாகுது. இதனால எங்களுக்கு நிறைய பகுதி பெண்கள் வந்து வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் வந்து மயிலாப்பூரில் இருந்தோம். அங்கேருந்து இங்கே கண்ணகி நகருக்கு மாற்றிட்டாங்க. இப்போ வந்து நிறைய இங்கே வந்து அந்தந்த ஏரியாவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அதனால் வந்து குழந்தைங்கள வந்து இங்கே விட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்கு என்னால் முடியல. பாதுகாப்பு இல்லைன்றதுனால நான் வீட்லேயே இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ பொதுவாக ரோட்டில் நடந்து போகும்போது போலீஸ்காரன் சந்தையை போய்ட்டு அடிக்கிறானுங்க. டீ காடியில் நின்று டீ குடித்தாலும் பொண்ணை கலைக்கு வரேன்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிறானுங்க, ஒரு லட்டியில் அடிக்கிறானுங்க. 1 வாரம் ஜெயிலில் உள்ள போடுறாங்கன்னா அப்பா அம்மா வந்து பார்க்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை 500 ரூபா ஃபைனு, அப்படி இல்லை ரேஷன் கார்டை கொடுத்துட்டு சொல்லி 1 வாரம் சம்சன் உள்ள போடுறாங்க. எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்கிறோம். ஆனால் எங்களைனாலே ஒதுக்கப்படுறாங்க. கண்ணகி நகர்னாலே எங்களை ஒதுக்கப்படுறாங்க. இங்கே எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் இல்லாததுனால நாங்கள் 2008 வரைக்கும் 3 வருடங்கள் பார்த்து எதுவுமே இல்லாததுனால இங்கே ஒரு பொதுநல சங்கம் சொல்லி ஆரம்பித்து போஸ்ட் கார்டு 50,000 போஸ்ட் கார்டு அதை ரெடி பண்ணி எங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று சொல்லி இந்த குடிசை மாற்று வாரிய தலைவருக்காக நாங்கள் அந்த நாளில் அனுப்பினோம். அவர்கள் 10 நாள் கழித்து மக்கள் குறைத்து இருக்கிற முகாம் என்று சொல்லி ஒரு முகாம் மீட்டு வந்து ஒரு மாதத்தில் 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணீரும் போக்குவரத்தும் பள்ளிகளுக்கு சத்துணவும் 10ஆம் வகுப்பு இருந்ததை 12ஆம் வகுப்பாக மாற்றினார்கள். அடுத்தபடியாக பேருந்துகள் வசதிகள் ஏற்படுத்தி பள்ளிகளுக்கும் சிறுவர்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த போஸ்ட் கார்டு கேம்பின் மூலமாக இத்தனை காரியங்களை அரசாங்கம் செய்து கொடுத்தது. ஒவ்வொரு முறையும் மக்களாகிய நாங்கள் கேட்டு தான் எல்லா அடிப்படை வசதியும் வாங்க வேண்டியதாக இருக்கிறது. மக்களே நாங்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கணும். இந்த மக்கள் கூட்டமைப்பு மூலமா என்ன பண்ணோம், எங்களோட பிரச்சனைகளை, கால்வாய் பிரச்சனை மற்றும் குடிநீர் பிரச்சனை, தெருவிளக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளை நாங்கள் என்ன பண்ணோம்னா பீப்புள் ஆடிட்டிங் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட்டில் எங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தயார் செய்து கவர்மெண்ட் கிட்ட ஒரு புக்கை நாங்கள் வெளியிட்டோம். அதனோட தீர்வாக இப்போது எங்கள் பகுதியில் வந்து சாலை வசதிகள், மின்சார வசதிகள் மற்றும் இந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் சாந்தோமில் இருந்தோம். அங்கே சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்து நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். அங்கே வீடு அங்கேயே தூக்கி எங்களை பால்மே தூக்கி இங்கே அடிச்சாங்க கண்ணகி நகரில். இதுவே நிரந்தரம் இல்லைன்னு எங்களை பயமுறுத்துறாங்க. இது எங்களை மனுஷனாக மதித்து ஒரு இடமா நிரந்தரமாக தரமாட்டுறாங்க. இதையாச்சும் எங்களுக்கு நிரந்தரப்படுத்தி கொடுங்க. வெளிங்கள வேலைக்கு போனாலும் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. நீ கண்ணகி நகரா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டிலே நாங்கள் பிறந்து வளர்ந்து நாங்கள் வாழறதுக்கான அறிகுறி என்ன இருக்குது எங்களுக்காக? குறைகளும் மக்கள் கூறியும் இன்னும் அரசாங்கம் வந்து 10,000 வீடுக்கு மேலே கட்டி மக்களை இன்னும் குடியேற்றத்துக்காக அரசாங்கம் முடிவு செஞ்சுருக்கு.